வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா தலைமுடி அதிகமாக உதிரும். அதே மாதிரி முடி பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்த்தி இல்லாமல் இருக்கும். அதுக்கெலாம் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நான் இங்கே 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். காம்பதும் இல்லாமல் இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா அலசிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா துடைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா காய வேண்டியதில்லை. இந்த மாதிரி பச்சையான இலைகளையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணியோடு நம்ம இந்த கருவேப்பிலையை சேர்க்கக்கூடாது. இப்போ கருவேப்பிலை கூட சேர்க்குறதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை அப்படியே நம்ம சேர்க்க போகிறோம். இதை ஊற வைக்க வேண்டியதெல்லாம் இல்லை. அப்படியே ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்தீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதை மிக்சியில் அரைக்க போகிறோம். மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா துடைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் வெந்தயத்தையும் சேர்த்து நம்ம இதை அரைச்சிடலாம். தண்ணி ஊற்றி அரைக்காதீங்க. அப்படியே இதை ரெண்டையும் கொஞ்சம் குறைப்பாக நம்ம இப்போ அரைக்க போகிறோம். இப்போ நான் கருவேப்பிலை வெந்தயம் ரெண்டையும் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் குறைப்பாகவே அரைச்சிக்கோங்க. அடுத்ததாக ஒரு அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1/4 லிட்டர் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெயை 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் அதை சூடு பண்ணிக்கலாம். அது லைட்டாக ஹீட் ஆனோடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த கருவேப்பிலை வெந்தயத்தையும் அது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 8 நிமிஷம் நல்லா இதை நம்ம பாயில் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா விடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இந்த கருவேப்பிலையோட சாரெல்லாம் எண்ணெயில் இறங்கி இந்த எண்ணெயோட கலர் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலரில் மாறிடும். ஒரு 8 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நம்ம காய்ச்சும் போது இந்த கலர் நல்லா மாறிடும். அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் இந்த எண்ணெயோட வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி இந்த எண்ணெயை தலைமுடியோட வேரில் படுற மாதிரி நம்ம நல்லா தேய்ச்சிட்டு வரும்போது தலைமுடி உதிர்றதும் குறையும். அதே மாதிரி நல்ல முடி பார்த்திங்கன்னா அடர்த்தியாகவும் வளரும். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எல்லா வீட்லேயும் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு தான் இந்த ஹோம் ரெமெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி ஏற்கனவே நம்ம சேனலில் ஹோம் ரெமெடிஸ் இருக்குது. அதோட லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.